வணக்கம் ஏபி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் சென்னை. இப்போ கொஞ்சம் டூர்லாம் டல்லாக இருக்குது. அதனால் நம்ம ஆட்டோ எடுத்து ஓட்டிகிட்ருக்கோம். ஆட்டோ ஓட்டும் போது நம்ம ஃபோன் பண்ணி எங்கே வரணும் எப்படி அப்படின்னு தான் கேட்போமே தவிர நம்ம கேட்டுட்டு எங்கே போகணும், எந்த இடத்துல ட்ராப் பண்ணோம், ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்க, 30 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்க, அந்த மாதிரிலாம் நம்ம கேட்கலாம் மாட்டோம். என்ன பில்லோ அதுதான் போய்கிட்டே இருக்கும். இது ஏன் சொல்கிறேன்னா, நான் இன்னொருத்தவங்களுக்கு காசு கொடுக்கும்போது நான் ஏன் அப்போ அவங்க கிட்ட எப்படி வாங்குகிறேன்? 100 ரூபா, 120 ரூபா 30 பைசானா 120 ரூபா 30 பைசா அப்படி தான் வாங்குகிறேன். நான் ரெகுலராக கேஸ் பங்க்கில் கேஸ் போடுவேன். நான் போட்டுட்டு இருக்கும்போது இப்போது அந்த கேஸ் போடுறாங்களா அவங்க எனக்கு சொல்கிறாங்க, எனக்கு 147 ரூபா 50 பைசா வந்துச்சு. 147 ரூபா 50 பைசா வந்துச்சு. அப்போ நான் 147 ரூபா 50 பைசா நான் ஜிபே பண்ணேன். அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன ரெகுலராக 147 ரூபா 50 பைசானா 20 பைசானா அப்படி போடுறீங்க, ரவுண்ட் பண்ணி போடுங்க, 148 ரூபாவை போடுங்க. ஏன் அப்படி போடணும்? இல்லை எங்களுக்கு வரணும் அந்த 50 பைசாலாம், நீங்கள் ரவுண்ட் பண்ணி தான் போடணும். மிரட்டுறாரு பாருங்க. எல்லாரையும் திருடானாவே நினைக்கிறாங்க. நாங்கள் வாங்குறது இல்லை, நாங்கள் ஏன் கொடுக்கணும்? சரி ரைட், நீ அவ்வளோதான் ரைட் போட்ட ஓகே. ஆனால் மக்கள் பாருங்கள், எல்லாமே அவங்களுக்கு சம்பளம் இருக்குது, அவங்களுக்கு இவ்வளோ இன்சென்டிவ் இதெல்லாம் இருக்கும். அது எல்லாமே ஒரு ஆளுக்கு 50 பைசான்னா எத்தனை வண்டி வருது, எவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. எனக்கு வேண்டாம், நம்ம சம்பாதிக்கிறது நின்னா போதும்.